வேண்டிய தேவனுடைய பெட்டி இப்போ அந்த தேவனுடைய பெட்டி என்ன செஞ்சிட்டாங்களாம்? பிடிச்சிட்டாங்களாம். இஸ்ரவேலிடத்திலிருந்து தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் வேதம் சொல்லுகிறது மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிற்று. ஏதோ ஒரு காரியம் நமக்குள் இருக்க வேண்டியது, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமா இருக்க வேண்டியது, ஏதோ ஒரு நன்மை எனக்கு சொந்தமா இருக்க வேண்டியது, ஏதோ ஒரு காரியம் எனக்குள் இருந்தது, என் குடும்பத்துக்குள் இருந்தது, என்னுடைய எல்லைகளுக்குள் இருந்தது. இன்னைக்கு அது பிடிபட்டிருக்கிறது, என்னை விட்டு கடந்து போயிருக்கிறது. தன்னை விட்டு எடுபட்ட ஒரு காரியத்துக்காக, தன்னை விட்டு போன ஒரு காரியத்துக்காக, தான் இழந்த ஒரு காரியத்துக்காக, தன் குடும்பம் இழந்த ஒரு காரியத்துக்காக, சபை இழந்த ஒரு காரியத்துக்காக, உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் இழந்த ஒரு காரியத்துக்காக, உங்கள் வேலை ஸ்தலங்கள் இழந்த ஒரு காரியத்துக்காக இன்றைக்கு நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 20 வருஷம் அந்த பெட்டி அங்கே இருந்தது. அந்த 20 வருஷத்தின் முடிவிலே அந்த பெட்டி மீண்டும் இஸ்ரவேலுக்குள்ள வந்துச்சு. நீ இழந்த பெருமை மீண்டும் உன் வீட்டுக்குள்ள வருது. இழந்த பெயர் மீண்டும் வருகிறது. இழந்த நற்காரியங்கள் மீண்டும் வருகிறது. இழந்து போன ஆசீர்வாதங்கள் மீண்டும் வருகிறது. என்னென்ன காரியங்களை உங்களிடத்திலிருந்து சத்துரு இழக்க பண்ணினானோ அது எல்லாம் உள்ள வருது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, பிடிபட்டு போயிருச்சு தேவனுடைய பெட்டி இருந்தாதான் ஆசீர்வாதம். ஆமென். உங்க குடும்பத்தை குறிச்சு ஒரு நல்ல பெயர். ஆமென். ஆமா, ஒரு நன்மையான காரியம், ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாகனம், ஒரு பைக்கு இழந்து போயிருக்கலாம், ஒரு பிள்ளை இழந்து போயிருக்கலாம், குடும்பத்தினுடைய நற்பெயர் இழந்து போயிருக்கலாம். ஆமென். ஸ்கூலுடைய நற்பெயர் இழந்திருக்கலாம், வேலை ஸ்தலத்தினுடைய நற்பெயர் இழந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பெட்டி போயிருச்சு. ஐயோ, எனக்கு என் வாழ்க்கையில இந்த தேவனுடைய பெட்டி போயிருச்சு, என் குடும்பத்தில் இந்த தேவனுடைய பெட்டி போயிருச்சு. இன்னொரு அர்த்தம், தேவனுடைய பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 20 வருஷம் தேவனுடைய பெட்டி இல்ல. சவுலுடைய நாட்கள் வருகிறது. சவுலுடைய நாட்களிலும் அதை தேடாமல் போகிறார்கள். இப்போ தாவீதுடைய நாட்கள் வருகிறது. தாவீது வருகிறான், தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகிறான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலுக்குள் மீண்டும் வந்தபோது ஒரு பெரிய ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், சந்தோஷம் இஸ்ரவேலுக்குள்ளால கேட்டதாம். ஆமென். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா.